செஞ்சியில் நடைபெற்ற திமுக பாக முகவர்களின் மேற்பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செஞ்சி மற்றும் மயிலம் சட்டமன்ற தொகுதி திமுக பாக முகவர்களின் மேற்பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பாக முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி கூற வேண்டும் என்றும் பாக முகவர்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் டாக்டர் சேகர், செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணிகர்களின் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கும் கட்சிக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு அளிப்பதாக மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சேலம் மண்டல அளவிலான கூட்டம் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் வணிகர்கள் குறைந்தபட்சமாக 2 லட்சம் ரூபாயை பண பரிவர்த்தனைக்கு எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலின் போது தேசிய தலைவர்களின் சிலைகளை மூடக்கூடாது என வலியுறுத்தினார். மேலும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையின் போது வணிகர்களிடம் முறையான ஆவணங்கள் இருந்தால் எதையும் பறிமுதல் செய்யக்கூடாது. அப்படி பொருட்களை பறிமுதல் செய்தால் 24 மணி நேரத்திற்குள்ளாக பொருட்களை உரியவர்களிடம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். விலைவாசிக்கு 50,000 போதாது. அதை 2 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் மொத்தப்பணம் எடுத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று ஒரு 3 தினங்கள் அவகாசம் ஏற்படுத்தும். அது கேட்ட பிறகு பொது தொலைபேசி என்று வேணும். ஏன்னா எங்களுடைய பொருளை கைப்பற்றிய பிறகு கலெக்டர் பாரு, தாசில்தார் பாரு, தேர்தல் பாரு, போலீஸை பார்த்து சொல்லக்கூடாது. ஒருவரை மட்டும் அவரை பார்க்க வேண்டும். 24 மணி நேரத்தில் பொருளை திருப்பி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வழங்கினேன். கும்பகோணம் அருகே பெண்ணிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் உள்ள பூஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த பிரித்து என்ற பெண் வீட்டின் பின்புறம் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத 2 நபர்கள் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு பிரித்து அணிந்திருந்த 4.5 பவுண்ட் தங்க தாலி செயினை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவின்படி துணை காவல் கண்காணிப்பாளர் அசோக் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையிலான காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வீட்டின் அருகே 2 ஜோடி செருப்புகள் கிடந்துள்ளது. பின்னர் அது குறித்து விசாரித்த போது அது ஆவாஸ், அபு என்கிற செந்தமிழன் ஆகியோருடையது என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்கள் 2வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மாநிலத்தின் உரிமைகளை பறிப்பதாக அமைச்சர் சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த சுக்காம்பட்டியில் திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது அமைச்சர் சாமிநாதன் பேசுகையில், அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மாநிலத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குற வகையில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட துறைகளை வைத்துக் கொண்டு அச்சுறுத்தி வருகிறார் என்றார். மேலும் பேசியவர், ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மற்ற மாநில அரசுகளிடம் அரவணைத்து செல்ல வேண்டும். காழ்ப்புணர்ச்சி காட்டாமல் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த பெருந்தன்மையே இந்த ஒன்றிய அரசிடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த நிர்வாகத்தை மாற்ற வேண்டும். இன்னைக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார். நம்முடைய மாநில முதலமைச்சர் தலைவர், கழக தலைவர். அந்த வகையில இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 39 தொகுதிகளும் அந்த கூட்டணி முழுவதும் வெற்றி பெறக்கூடிய 39 தொகுதிகள் இந்த பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளும் இன்னைக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி. அது இந்த மாற்றம் இல்லை. 3வது முறையாகவும் மோடியே பிரதமராக வருவார் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் தனது மனைவியுடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்,
கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாத அரசாங்கமாக செயல்பட்டு வருவதாகவும் மீண்டும் 3வது முறையாக மோடி பாரத பிரதமராக பதவியேற்பார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பாரத பிரதமராக மோடி வந்தால் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவார் எனவும் அதனால்தான் பிஜேபி கூட்டணியில் நாங்கள் இணைந்துள்ளோம் என்று தெரிவித்தார். 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று வருவார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத இந்தியாவை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்கின்ற ஆட்சியாக நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை பெற்றுத்தரவும் 3வது முறையாக பதவியேற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஒரு உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த நாடாக, வல்லரசு நாடாக உயர்த்துவார். தொடர்ந்து அவர் வெற்றி பெற வேண்டும், இந்தியா உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற ஒரே நல்ல நோக்கத்தோடு நாங்கள் அந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.